பகுதியில் கடந்த 2002ஆம் ஆண்டு பேருந்து நிலையம் என்பது செயல்படுத்தப்பட்டது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் இந்த பேருந்து நிலையத்திற்குள் பேருந்துகள் வரவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்த வண்ணம் உள்ளது. வத்திராயிருப்பு பகுதி என்பது ஒரு முக்கியமான பகுதியாகும். இந்த வத்திராயிருப்பு பகுதி வந்து பின்புதான் சதுரகிரி சுந்தரமகாலிங்கத்துக்கு செல்ல வேண்டும். அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலமாக பிளவக்கல் பெரியார் அணைக்கும் செல்ல வேண்டும். வத்திராயிருப்பு பேருந்து நிலையத்திற்குள் பேருந்துகள் வராதன் காரணமாக இந்த பேருந்து நிலையம் என்பது தனியார் வாகனங்கள் நிறுத்தும் இடமாகவும் செயல்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாது இதன் அருகிலே இருக்கக்கூடிய முத்தாலம்மன் பஜார் பகுதியில் பேருந்துகள் நிற்பதால் பொதுமக்களுக்கு மிகவும் ஒரு இடையூறாக ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய நிலையிலேயே இந்த முத்தாலம் பஜார் பகுதி என்பது செயல்படுத்தப்படுகிறது. இது குறித்து பொதுமக்கள் அடிக்கடி அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் இந்த பேருந்து நிலையம் என்பது மருந்து அருந்தும் கூடாரமாக உள்ளதாகவும் இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக இப்பகுதியை சேர்ந்த பாலம் என்பதற்கு அவனை கேட்கலாம். சார் வணக்கம். தற்போது இந்த பேருந்து நிலையம் செயல்படுத்தப்பட்டு 20 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் பயன்பாட்டுக்கே வரல. என்ன காரணம் அதிகாரி சொல்றாங்க? என்ன காரணம்? அதாவது 2002ல் இந்த பேருந்து நிலையம் துவக்கினாங்க. பேருந்து நிலையம் துவக்கினுடைய நோக்கமே உள்ளுள்ள நெருக்கடியை கலைந்து போகுது, வெளியே பேருந்து நிலையம் போகணுன்றதுக்காக தான் பேருந்து நிலையம் கட்டினாங்க. ஆனால் 21 வருஷம் ஆச்சு. 21 வருஷம் ஆகி கிட்டத்தட்ட 4 உள்ளாட்சி பீரியடு இன்னமும் இந்த பேருந்து நிலையம் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை அவலமா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பேருந்து நிலையமானது வத்திராயிருப்பு அன்னைக்கு சில்லுக்கு தொகுதிகள் இருந்துச்சு. இப்ப தனி தரம் உயர்த்தப்பட்ட ஒரு தனி தாலுகாவாக ஆயிடுச்சு. இதுல இந்த பேருந்து நிலையத்துக்கு அருகில தான் தரம் உயர்த்தப்பட்ட தலைமை மருத்துவமனை, அது தீயணைப்பு நிலையம், வட்டாட்சியர் அலுவலகம், கால்நடை மருந்தகம் போட்ட முக்கியமான மக்கள் பயன்பாட்டுக்குள்ள அலுவலகம் இங்கதான் இருக்குது. ஆனா இந்த பேருந்து நிலையம் செயல்படாத காரணத்தினால பொதுமக்கள் முத்தாலம் பேருந்து நிலையங்கள் இறங்கி இங்கிருந்து வர்றதுக்கு தனியார் வாகனங்களை வாடகைக்கு பிடிச்சி வரக்கூடிய ஒரு அசௌகரியான சூழ்நிலை ஏற்படுது. அதே போல இந்த பேருந்து நிலையத்தை கடந்து தான் புலவக்கல் பெரியார் அணைக்கு உண்டான சுற்றுலாத்தலத்துக்கு போக வேண்டியிருக்குது. அப்ப அதுக்கு அதை மையப்படுத்தியாவது இந்த பேருந்து நிலையம் பயன்படும் பார்த்தா பயன்படலை. ஆனா இதுக்கு எனக்கு உண்மையாக ஒன்றும் புரியலை. இத்தனை 20 ஆண்டு காலமாக ஒரு பேருந்து நிலையம் கோடிக்கணக்கான ரூபாயை செலவழிச்சு கட்டி முடிச்சு எல்லாம் பண்ண பிறகும் இன்னமும் இந்த பேருந்து நிலையம் உள்ளாட்சியில் வரக்கூடிய ஆட்கள் தங்களுடைய தான் பணத்தை, மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு உண்டான ஒரு செலவு செய்யக்கூடிய ஒரு வருவாய் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதியா இருக்குது. இன்னைக்கு கூட இந்த பேருந்து நிலையம் செயல்பட பேருந்து 85 லட்சம் இப்போ உள்ள நிர்வாகம் செலவழிச்சிருக்குது. 85 லட்சம் போட்டு செலவழிச்ச நிர்வாகம் பேருந்துகள் உள்ள வரக்கூடிய வேலை செய்யல. ஆனா பொதுமக்கள் ஒரு சில விஷயங்களை கேட்டா கூட முறையான பதிலும் கிடையாது, முறையான செய்தி கிடையாது. ஆனா மாவட்ட நிர்வாகம் இவ்வளவு பெரிய இந்த பேருந்து நிலையம் இப்படி மையமா இருக்குது எல்லாம் தெரிஞ்சுமே அரசு துறை அமைதியா இருக்குது. மாவட்ட நிர்வாகம் பாக்குறாங்களா இல்ல செய்தி தெரியுமான்னு தெரியல. இப்ப இது யார்கிட்ட போய் சொன்னா புரியல. இப்ப இந்த மாதிரி முக்கியமான ஒரு தனி தொகுதியாகக்கூடிய தகுதி வாய்ந்த இந்த பத்திராயிருப்பு ஒரு பேருந்து நிலையம் இருந்துமே செயல்பட முடியாத கேவலமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. இப்ப பேருந்து நிலையம் செயல்பட வந்தா கூட பரவாயில்ல, வாடகை வாகனம் மொத்தமா ஆக்கிரமிச்சிருச்சு. அதோடு மட்டும் கிடையாது, வாடகை வாகனம் ஆக்கிரமிச்சா கூட ஒரு இருந்தாலும் நெல் அடிக்கிற காலங்களில் நெல்களமா பயன்படுத்தினாங்க. இப்ப என்னாச்சுன்னா, இந்த சாராயம் குடியாளர்களுக்கு குடியிருக்கிற இடமாவே போச்சு. அப்ப குடியிருக்கிற இடமா இருக்கனால இந்த பேருந்து நிலையத்தில் வரக்கூடிய ஒரு கடை வச்சிருக்க அவங்களை போய் கேட்டா கூட அந்த அலுவலகத்துக்கு வார்த்தையாக பேசி ஆபாசமாக பேசி சண்டை விடக்கூடிய சூழல் வந்தது. அப்ப குற்றச்சம்பவம் காரணமா இருக்குது. இந்த பேருந்து நிலைய செயல்பாடு இல்லாதனால வத்திராயிருப்புல குற்றச்சம்பவம் அதிகமாக நடக்கூடிய சூழல் ஏற்பட்டு இதன் மூலம் சட்ட ஒழுங்கு சீர்கூடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு காவல் நிலையத்துக்கு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய